கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியம் அம்மையநகரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலைய பயணியர் நிழற்குடை திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்வில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில், ஒன்றிய கழக செயலாளர் கனகராஜ் முன்னிலையில் ரிஷிபந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய பேருந்து நிழற்குடையினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து நிகழ்ச்சியில் பேசினார். சின்னசேலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூட்டு சாலையில் ஒரு பிரம்மாண்ட பயணியர் நிழற்குடையை அமைக்கின்ற இந்த விழாவிலே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய குழுவின் பெருந்தலைவர், ஆற்றல் மிகுந்த திறந்து வைக்கின்ற இந்த நிகழ்விலே அரசிற்கு உதவியாக இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், இந்த பகுதியில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, பொதுவாக பயணியர் நிழற்குடை என்பது ஏதோ சில இடங்களில் பெயரளவில் கட்டியிருப்பார்கள். ஆனால் கார்ல போகும்போது கூட பார்த்தோம். இதுக்கு உதாரணம் என் தொகுதியில கூட இது மாதிரி ஒரு 4-5 இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் வந்த பொழுது கூட அதுதான் திறந்து வச்சு பார்த்துட்டு கிராமப்புறங்களில் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பாராட்டுகளை ஓராண்டு காலத்திற்கு முன்பு சொன்னார். ஆனால் அதை விட மிக அழகாக அடுத்த வருஷம் இங்கே கட்டியிருக்கிறார். ஆகவே வருகின்ற ஆண்டில் இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்கள் பணியில் சிறப்பாக பணியாற்றுகின்ற ஒன்றிய பெருந்தலைவர், புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்கின்ற மாதிரி, அதாவது தாய் 8 அடி என்றால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். இந்த வடக்கிழந்தலுக்கான ராசி அது. ஆகவே அந்த ஊரிலிருந்து மாரியாப்பிள்ளை குடும்பத்திலிருந்து வந்து எதை கொடுத்தாலும், எந்த வாய்ப்பளித்தாலும்